சம்டைம்ஸ் வந்து நம்ம கூலிங் வந்து லெஸ்ஸாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், கூலிங் லெஸ்ஸாக இருக்குது 20ல் வச்சு பார்ப்போம், 16ல் வச்சு பார்ப்போம், அப்பவும் கூலிங் வரலன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஓட்டும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்மரில் வந்து நம்ம நார்மலாக வந்து இங்கே இருக்கிற வெளில இருக்கிற ஹீட்டு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கும் ஹீட்டை வந்து எக்ஸஸ் பண்ணுறது அவுடோர் ஹீட்டு. ஸோ அந்த அவுடோர் ஹீட் எக்ஸஸ் பண்ணது வந்து ஹீட் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ நார்மலாக வந்து பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சார் நம்ம வந்து இது வந்து R32 கேஸ் இல்லையா, இதில் பாயிலிங் டெம்பரேச்சர் 52 டிகிரி. பழைய ஏசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ 52 டிகிரின்னும் போது ரொம்ப கொதிக்கும், அந்த கம்ப்ரஸோட ரன்னிங் வந்து ரொம்ப கொதிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல சம்மரில் வந்து என்னென்னா அதிகமாக ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு இந்த இது கேஸ் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. 24 டிகிரி 26 டிகிரி வச்சு யூஸ் பண்ணால் கண்டினியூஸாக கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகும். அது வந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போதுன்னா அந்த கம்ப்ரஸர் ஃபேன் மோட்டர்லாம் ஹீட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சி திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 8 ஹவர் 12 ஹவர் அப்படின்றது வந்து எல்லா ஏசிக்கு போதும், எல்லா வெறும் 1 டனுக்கு மட்டும் தான். இது நல்ல பெரிய ஏரியாவாக இருக்கும், அதுக்கு 1 டன் போட்டுரும். அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸர் உங்களுக்கு கட் ஆஃபே ஆகாது. நீங்கள் 24ல் வச்சாலும் 26ல் வச்சாலும் கட் ஆஃப் ஆகாது. கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஓடுறப்ப உங்களுக்கு வந்து கரண்ட் கன்சியூமும் அதிகமாக போகும். இப்போ வந்து நம்ம 24 டிகிரி நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி 24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கண்டினியூஸாக ஓடும்போது நம்ம இந்த ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக் நம்ம இது வந்து 25 ஆம்ஸ் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதை வேல்யூ வந்து அதிகமாக போட்டுருவாங்க, 40 ஆம்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா ட்ரிப் ஆகாது, 40 ஆம்ஸ்லாம் போனால் ட்ரிப் ஆகாது. இந்த ஒயரை வந்து ஒன்னோட மெல்ட் ஆச்சுன்னா டச் ஆகும்போது ஷார்ட் சைடில் ட்ரிப் ஆகாது. அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயரு இந்த ஏசியில் வரும்போது ஒன்று பற்றிக்கும். அது தீ பிடிக்கும் போது இதில் உள்ள கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியிற இதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறா ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப்பும் தெரியாது. மூச்சு வந்து ரொம்ப திணறும்போது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எழுச்சிக்க முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி எழுச்சி வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. ரொம்ப டீப்பாக தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு தனி ரொம்ப இதுவாகிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போ ஒரு ரூமில் அப்படி நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் வரைக்கும் அப்படி அதிகபட்சம் இறந்துருக்காங்க? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 பேர் இறந்துருக்காங்க ஒரு ஃபேமிலி. R22ன்றது ப்ரெஷர் லெவல் கம்மி சார். 70 PSI 70 PSI தான் ப்ரெஷர் இருக்கும். R32 R410 கேஸ்ன்ட்டு அட்வான்ஸாக வந்திருக்கு. ஓசோன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, க்ரீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா ஓசோன் வந்து ஓட்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து R22 பேன் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த 22 கேஸ்ன்றது இந்த இப்போ வர கேஸோட பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பாதிப்பு கிடையாது உடம்புக்கு. பட் இப்போ வர R32 R410ன்றது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி. 150 PSI இப்போ வர கேஸு. முன்னாடி இருந்த கேஸ் வந்து 70 PSI. 150 PSIன்னும் போது டபுளாக இருக்குது கேஸ். ஸோ அதே மாதிரி என்ன, இது வந்து ஃபயர் ஆகக்கூடிய இது வந்து அதை எரியக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் அதிகம். அந்த R22ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எரியக்கூடிய எது சேஃப்டி? முன்னாடி வந்த கேஸ் தான் சேஃப்டி. பட் அது வந்து என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓசோனுக்கு வந்து நம்ம எது பாதிப்பு இருக்குது அப்படின்றக்காக அதை பேன் பண்ணுறதுக்காக இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ரிஸ்க் அதிகம், இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது கிரீன் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து ரிஸ்க் அதிகம்.